ஏசாயா 35 அதிகாரம் 3-4 வசனம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயாம். நம்முடைய தேவனுடைய ரட்சிப்பை நாம் இங்கே பார்க்கிறோம். யாருக்கு தேவனுடைய ரட்சிப்பு? தளர்ந்த கைகளை யாரெல்லாம் நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீர்களோ, ஐயோ என்னுடைய கை தளர்ந்து விட்டது. வேதம் சொல்கிறது, புருஷர்கள் தங்களுடைய பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி உயர்த்தி ஜெபம் பண்ணுவதில் கைகள் தளர்ந்து விட்டதா, அதை திடப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. மோசே யுத்தத்தை யோசுவா நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த மலையின் மேலே நின்று தண்டி கரத்தை எவ்வளவு நேரம் உயர்த்துகிறாரோ அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கிறாங்க. கையை கீழே போட்டால் இஸ்ரவேல் ஜனங்க தோத்து போறாங்க. அப்போ இதை பார்த்து கொண்டே இருந்த ஊரும் ஆரோனும் ஒரு கல் எடுத்து வந்து மோசேக்கு அடியில் வச்சு அது மேலே உட்கார வச்சுட்டு, மோசையை உட்கார வச்சுட்டு, ஊரும் ஆரோனும் 2 பேரும் ஒரு கையை தூக்கி அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. கை பிடித்து கொண்டு உயர்த்தப்பட்ட நிலைமையில் எவ்வளோ நேரம் இருந்துச்சோ அவ்வளோ நேரத்திலெல்லாம் அந்த சத்துருக்களை யோசுவா முறியடித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தளர்ந்த கைகளை உடைய தேவனுடைய பிள்ளைகள் திடப்பட வேண்டும். ஏன்னா நம்முடைய கைகள் தளர்ந்து போயிட்டா இந்த கையின் பிரயாசத்தை தான் தேவன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க உங்க கையை தளர விட்டுட்டா எப்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணுமே. நீங்க செய்கிற கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன். நீ பிணைகிற மாவு அந்த தொட்டியை ஆசீர்வதிப்பேன் எல்லாம் சொல்லியிருக்காரு. உங்களுடைய கைகள் தளர்ந்து போலாமா? தொடர்ந்து ஆண்டவருக்காக வேலை செய்யுங்க, உங்க குடும்பத்திற்காக வேலை செய்யுங்க, தொடர்ந்து உங்க பிரயாசப்படுங்க. உங்க கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் கிருபையும் உண்டாகும். அல்லேலூயா. அடுத்ததாக தள்ளாடுகிற முழங்கால்கள். இந்த தள்ளாடுகிற முழங்கால்கள் எப்படிப்பட்டது? ஜெபிக்க முடியல, ஐயோ ஜெபத்துக்கு முட்டி போட்டாலே தூக்கம் வருது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஜெப வாழ்க்கை குறிக்கிறது. ஏன்னா இந்த உலகத்தில் வானத்தின் கீழே ஒரே ஒரு நாமம், இயேசு நாமம். இந்த நாமத்துக்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்க வேண்டும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யப்பட வேண்டும், இயேசுவே ஆண்டவர். அப்ப இந்த இயேசு ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய முழங்கால்களை முடக்கி ஜெபம் பண்ணும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்முடைய முழங்கால்களை பலப்படுத்த வேண்டும். முழங்கால் தள்ளாட விடக்கூடாது. அதனால்தான் கால்கள் தள்ளாட விட மாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். நம்முடைய முழங்கால்களை பலப்படுத்த வேண்டும். தேவ பிள்ளைகள் அந்த பேதுரு சிறைச்சாலையில போடப்பட்ட உடனே விசுவாசிகள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க. அப்ப அவங்க எவ்வளவு முழங்கால முடக்கி இருப்பாங்க. அவங்க பண்ண ஜெபத்தினால்தான் ஒரு தேவ தூதனை தேவன் அனுப்பி பேதுருவை தட்டி விழாவில தட்டி எழுப்பி கூப்பிட்டு பார்த்துருப்பாரு, காது கேட்டிருக்காரு. எவ்வளோ நேரம் தான் எழுப்புறதுன்னு விழாவில் தட்டி அப்படியே எழுப்பி 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல்னு சொல்லி வெளியில கொண்டு வந்து விடுறாரு தேவதூதன். இவரும் நேரம் போறாரு. அங்க பார்த்தா எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா.
பேதுருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரோதை என்ற ஒரு பெண் ஒட்டு கேட்குறா காதை வச்சு கதவுல. இது பேதுரு குரல் மாதிரி இருக்கு. அப்போ எல்லாரும் நினைக்கிறாங்க நீ அவருடைய ஏதாவது கண்டிருப்ப, பேதுரு எப்படி வருவார். நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் ஜெபத்தினால் நடக்குதுன்னா நம்ப மாட்டாங்க. அது எப்படி பேதுரு ஜெயிலில் இருக்காரு, ஜெயிலில் இருக்கிற பேதுரு வெளில வரணும்னு தானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் வெளில வந்துட்டாருன்னா யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. அப்புறம் திறந்து பார்த்த உடனே பேதுரு அங்கே உள்ளே போய் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் அவர் கடந்து செல்றார். அப்போ நம்முடைய முழங்கால்களை முடக்கினால் அற்புதங்கள் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் மேலே அற்புதங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்வதே ஒரு அற்புதம் தான். ஒரு சிலருக்கெல்லாம் எவ்வளோ பலவீனங்கள் இருக்கும் தெரியுமா உடம்புல. அந்த பலவீனத்தோடு ஒரு நாளை அவங்க கடத்துறதுக்கு எவ்வளோ பாடுகள் படுறாங்க, எவ்வளோ மெடிக்கேஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ அவங்களுக்கு ஃப்யூச்சரை குறித்து வருங்காலத்தை குறித்து எவ்வளோ பயங்கள் இருக்கும். இதெல்லாம் நம்மளை ஆண்டவர் காப்பாற்றணும்னா ஜெபம் பண்ணுறது தான் ஒரே வழி. அல்லேலூயா. அதனால தான் தேவன் சொல்கிறாரு, இயேசு சொல்கிறார், நாளைய தினத்தை குறித்து கவலையே படாதீங்க. நாளைய தினத்தை குறித்து கவலையே படாதீங்க. அந்த நாள் தான் அதின் நாளுக்காக கவலைப்படணும். அதனால ஜெபம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமாக இருக்கிறது. 4ஆம் வசனத்தில், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். எல்லாருமே மனம் பதறவங்க தான். நாம் எல்லாருமே திடீர்னு ஒரு காரியத்தை நாம் யோசிக்காத ஒரு காரியம் நடந்தால் மனம் பதறிடுவோம். திடீர்னு நடுராத்திரி ஃபோன் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? மனம் பதறிடுவோம். நடுராத்திரியில் யார் ஃபோன் பண்ணுறாங்களோ என்னவோ ஏதோ அப்படின்னு மனம் பதறி தான் அந்த ஃபோனை எடுப்போம். அப்போ மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இது. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும், உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார். எதுக்காக தேவன் வருகிறார்? நீதியை சரி கட்ட, பதில் அளிக்க. அதனால நம் பயப்படாமல் இருக்க வேண்டும். இன்னைக்கு உங்களை யாராவது கஷ்டப்படுறாங்களா? எங்க தேவன் வராரு. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமானா நாம் பயப்பட மாட்டோம். ஒருத்தர் பிரச்சனையில் இருக்கிறாங்க, ஒரு முக்கியமான ஆள் உங்களுக்காக வராருன்னா நீங்க பயப்படுவீங்களா? பயப்படவே மாட்டீங்க. இல்லை உங்களை போலீஸ் மடக்கி பிடிச்சிட்டாங்க, பெரிய ஆள் உங்களை காப்பாற்ற வராருன்னா பயப்படுவீங்களா? அது போல தான் தேவன் வராரு நம்மளை காப்பாற்றுறதுக்காக. இந்த உலகத்தின் பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக, உலகத்தின் சோதனையிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக. அதனால தான் நீங்க பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்றதுனா என்ன? பலவீனமான ஆட்களுக்கு அவங்க சோர்ந்து போய் வியாதிஸ்தராக இருக்கிறவங்க அவங்களெல்லாம் திடப்படுத்தணும். அந்த சரீர பிரகாரமாக திடப்படுத்துறதுக்கு நல்ல சூப்பு, சிலருக்கு நண்டு சூப்பு வச்சு கொடுப்பாங்க, சிலருக்கு என்ன சூப்பு? ஆட்டுக்கால் சூப்பு, சிலருக்கு அவங்களுக்கு நல்ல காய்கறிகள், சிலருக்கு நல்ல பழங்கள், சிலருக்கு பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, இதெல்லாம் கொடுத்து அவங்கள எப்படியாவது என்ன பண்ணணும்? திடப்படுத்தணும், அவங்கள ஸ்ட்ராங் ஆக்கணும். அவங்க இழந்து போன பலத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள அவங்களுக்கு உதவி செய்யணும். அது போல தான் இங்கே மனதில் அளவில் ஆத்மாவில் பாதிக்கப்பட்டு மனம் பதறி இருக்கிற தேவ பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக, ஐயோ அவன் என்ன இப்படி பண்ணிட்டான், என்னை ஏமாத்திட்டான், எனக்கு விரோதமா இப்படி செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி நம் மனம் பதறி இருக்கிறோமா? நம்மை பார்த்து பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க. இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும்
உங்களை யாரெல்லாம் ஏமாத்தினாங்களோ அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாரு. நீதியை சரி கட்டும், உங்கள் தேவன் பதில் அளிக்கும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அவர் வந்து நம்மை ரட்சிப்பார். எந்த சூழ்நிலையில இருக்கிறோமோ, எந்த பிரச்சனையில இருக்கிறோமோ, எந்த போராட்டத்தில் இருக்கிறோமோ, அவர் வந்து நம்மளை ரட்சிப்பார். அதனாலதான் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்க பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். அடுத்தது 4வதாக 5ஆம் வசனத்திலே, அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். இங்கே அடுத்தது 4வது ஒரு ஆசீர்வாதம் என்ன? 4வது ஒரு ரட்சிப்பு என்ன? குருடரின் கண்கள் திறக்கப்படும். இன்னைக்கு நிறைய பேர் கண் இருந்தும் காணாமல் இருக்கிறாங்க, காது இருந்தும் கேட்காம இருக்கிறாங்க. இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குருடரா இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவருடைய கண்கள் திறக்கப்படும். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பாராக, நம்முடைய மன கண்களை திறப்பாராக. அப்போ தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற திட்டத்தை நீங்க பாப்பீங்க, உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க பாப்பீங்க. அப்ப நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஓ, இவ்வளவு பெரிய திட்டத்தை தேவன் எனக்காக வச்சிருக்காரா, இவ்வளவு பெரிய தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை எனக்காக வச்சிருக்கிறாரா, அப்ப நான் ஏன் சோர்ந்து போனோம், நான் ஏன் ஒடுங்கி போனோம், நான் ஏன் தளர்ந்து போனோம், நான் ஏன் மனம் பதறணும்? எனக்காக பெரிய திட்டத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய கண்களை அவர் திறக்கிறார். இன்னைக்கு தேவன் உங்களை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு பெரிய நன்மையை அவர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெரிய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் நீங்க மனம் பதறாமல் திடமா இருக்க வேண்டும், பயப்படாமல் இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய தேவன் நம்முடைய கண்களை திறக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால காண முடியும். அது வரைக்கும் அங்கதான் அந்த ஆசீர்வாதம் இருக்கும், ஆனா நமக்கு தெரியாது. 5 அப்பம் 2 மீன் அங்கதான் இருந்துச்சு, ஆனா அந்த 5 அப்பம் அந்த 2 மீன் தான் அவங்க கிட்ட இருந்த, அந்த சிறு பையன் கிட்ட இருந்த அந்த 5 அப்பம் அந்த 2 மீன் தான் எல்லாருடைய பசியும் போக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. அதையே தேவன் ஆசீர்வதிச்சு எல்லா தேவையும் எல்லாருடைய பசியும் போய்க்கினார். உங்க கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், உங்க வீட்டிலேயே வச்சிருக்கிறார். உங்க மூலமா தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களுடைய கண்கள் இன்னைக்கு ஆவிக்குரிய கண்களை நீங்க திறந்து தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற நன்மைகளை பாருங்க. அடுத்தது செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். இதான் அடுத்தது 5வதாக செவிடரின் செவிகள். சிலர் செவிடு போல இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நடிக்கிறாங்க செவிடு போல. ஆனால் செவிடா இருக்கிறவங்களுக்கு கூட ஈஸியாக சொல்லிடலாம், என்னன்ட்டு அவங்க புரியலன்னா கேட்பாங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஆனால் செவிடு போல நடிக்கிறவங்கள அவங்க எல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் அதே அவங்கள திட்டி பாருங்க, அவங்க முகம் மாறும், அவங்களுக்கு கோபம் வரும். அப்போ செவிடு போல் நடிக்கிறவங்களுக்கும் உண்மையா செவிடா இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட செவிடா இருக்கக்கூடிய எல்லாருடைய செவிகள் திறவுண்டு போகும். அல்லேலூயா. அது திறக்கப்படணும். தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு செவிடா இருக்கிறீங்களா? உங்க செவில் திறக்கப்படணும், உங்களுடைய செவிகள் திறக்கப்படணும். என்ன, தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவன், தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு மருந்து, தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு எல்லாம் ஆகாரம்,
நம்மளை போஷிக்கிற, ஆத்மாவை போஷிக்கிற ஆகாரம் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தைகள் நம்முடைய செவியில போகணும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு செவியில போகணும். தேவனுடைய கட்டளைகள் நம்முடைய செவியில போகணும். தேவனுடைய கற்பனைகள் நம்முடைய செவியில போகணும். தேவனுடைய உபதேசங்கள், தேவனுடைய சத்தியங்கள், தேவனுடைய அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், சுதந்திரங்கள், நன்மைகள் எல்லாம் நம்முடைய செவிகளில் கேட்டு நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதனால்தான் வேதம் சொல்லுது, தேவன் நமக்கு வச்சிருக்கிற அந்த நன்மையை நம்முடைய கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அவ்வளோ பெரிய நன்மை தேவன் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக அவர் வைத்திருக்கிறார். அதனால சோர்ந்து போயிடாதீங்க, கைகளை தளர விட்டுறாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் சோதனை முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் வெற்றி. முழங்கால பலப்படுத்துங்க, முழங்கால தள்ளாட விட்டுறாதீங்க. இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் ஜெபம் தான், இன்னும் கொஞ்சம். ஜெயிக்கிற நேரத்தில் விட்டுறாதீங்க. சிலர் கடைசியில் விட்டுருவாங்க. இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னா விட்டுருவாங்க. இல்லை, இப்போ கடைசி காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். தேவன் நம்மளை நிச்சயமாக கைவிட மாட்டார். 6ஆம் வசனத்தில், அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான். தேவன் எவ்வளோ பெரிய நல்லவர் பாருங்க. முடவன் மானை போல குதிப்பான். ஐயோ, சிலர் நல்லதா இருக்கும் காலு, ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லையா, அவங்க ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வராமையே இருக்கிறாங்களா, முடவன் போல இருக்கிறாங்களா? அப்படிப்பட்ட முடவனை மானை போல துள்ள பண்ணுகிற தேவன் இந்த காலை வேளையில இங்கே இருக்கிறார். அவர் நம்மளை மானை போல துள்ள பண்ணுவார், குதிக்க பண்ணுவார். அல்லேலூயா. அதனால கவலைப்படாதீங்க. ஐயோ முடங்கி போச்சு, பணம் அங்க முடங்கி போச்சுன்னு நினைக்காதீங்க. அந்த முடங்கி போனதெல்லாம் வரும், தேவன் உங்களுக்கு வர வைப்பார். அவரை மட்டும் நம்புங்க. உங்க கைகளை மட்டும் தளர விட்டுறாதீங்க, உங்க முழங்கால மட்டும் தளர விட்டுறாதீங்க, மனம் மட்டும் பதறி போயிடாதீங்க. கண்களை திறங்க, செவியை திறங்க. முடவனா இருந்தாலும் அவன் மானை போல குதிப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஊமையன் அவனுடைய நாவு கெம்பீரிக்கும், ஊமையின் நாவும் கெம்பீரிக்கும். ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதங்களை மனுஷர்களுக்கு செய்கிறார். தளர்ந்த கைக்கு அற்புதம் செய்கிறார், தள்ளாடுகிற முழங்கால்களுக்கு அற்புதம் செய்கிறாரு, மனதுக்கு அற்புதம் செய்கிறாரு, குருடருக்கு கண்களுக்கு அற்புதம் செய்கிறாரு, செவிடருக்கு அற்புதம் செய்கிறாரு, முடவருக்கு அற்புதம் செய்கிறாரு. 7வது ஊமையனுக்கு நாவு பேச வைக்கிறாரு, அவனுடைய நாவு கெம்பீரிக்கும். அப்ப எத்தனை அற்புதம்! 1 2 3 4 5 6 7 விதமான அற்புதங்களை ஒரு மனிதனுக்கே செஞ்சார். அல்லேலூயா. நீங்க ஊமையனா இருந்தாலும் உங்க நாவை கெம்பீரிக்கும்படியாய் ஆண்டவர் மாற்றுவார். அதனால சோர்ந்து போகாதீங்க. நான் ஒரு ஊமையனை போலதான் இருந்தேன் சின்ன வயசுல. நம்முடைய விசுவாசிகள், முதிர்ந்த விசுவாசிகளுக்கு தெரியும் நான் எவ்வளோ பேசவே மாட்டேன். என்னை பார்த்து யாருக்கிட்டையுமே நான் பேசாதனால நான் ஊமைன்னு நிறைய பேர் நினச்சிக்கினாங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் எல்லார்கிட்டையும் ஓரளவுக்கு வெளியில் பேச வச்சார். அப்போதான் நான் பேசுவேன்னு நிறைய பேருக்கு தெரியும். அது வரைக்கும் நான் ஊமை போல் இருக்கு, பாஸ்டருக்கு பாவம் ஒரு ஊமை பையனை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு நினச்சிருப்பாங்க எல்லாரும். ஆனால் ஆண்டவர் பேச வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஊமையின் நாவும் கெம்பீரிக்கும். உங்களுடைய நாவு கெம்பீரிக்க வேண்டும், சந்தோஷமாக ஆண்டவரை துதிக்கவும், அவரை பாடவும், அவரை போற்றவும், அவரை ஆராதனை செய்யவும். நம்முடைய நாவு ஊமை நாவு மாதிரி இருக்கக்கூடாது, சாத்தமா துதிக்கணும், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன்னா அற்புதங்களை பெறணும், அதிசயங்களை பெறணும். நாம இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக வாழணும். அதற்கு நம்முடைய நாவு ஊமை நாவாக இருக்கக்கூடாது. நாவுகள் யாவும் கர்த்தரை துதிக்க வேண்டும்.
அதன் பிறகு வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். அடுத்த ஆசீர்வாதம், வனாந்திரத்தில் தண்ணீர்கள். நீங்க வனாந்திரமான இடத்துல இருந்தாலும் தேவன் அந்த இடத்துல உங்களுக்கு தண்ணீரை கொடுப்பார். கவலையப்படாதீங்க. இந்த காலத்து பசங்க எங்க இருந்தாலும் அவங்க கையில என்ன இருக்கும், எது இருக்குதோ இல்லையோ, இந்த காலமா இருந்தா ஒரு பாட்டை நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். அந்த காலத்துல யாக்கோபு எங்க போனாரு? தன் தாய் தகப்பனை விட்டுட்டு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போயிட்டார். ஏன்னா அண்ணன் கொன்று போறான். அவர் போகும்போது என்ன எடுத்துட்டு போனாரு? ஒரு கோலும் தடியும். ஏன்னா திரும்பி வரும்போது சொல்றாரு, நான் வெறும் கோலும் தடியுமாக வந்தேன், இப்போ 2 பரிவாரங்களோடு என்னை நீர் ஆசீர்வதிச்சிருக்கிறீர். அப்போ அந்த காலத்தில் இருக்கிறவங்க கோல் தடி இதுதான். வாலிப பசங்களா இருந்தாலும் வயசானவங்களா இருந்தாலும் கோல் தடி கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே நார்மலா ஆடு மேய்க்கிற வம்சத்திலிருந்து வந்தவங்க. அதனால கோலும் தடியும் அவங்களுக்கு இருக்கும். ஆனா இப்ப இந்த காலத்து பசங்களுக்கு என்ன இருக்கும்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எது இருந்தாலும் எது இல்லைன்னாலும், யாரோ ஒருத்தர் கரெக்டா சொல்லிட்டாங்க, செல்போன். அந்த காலத்துல வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், ஒரு கோலும் தடியுமா வந்தேன், 2 பரிவாரங்களை கொடுத்தீர். இன்னைக்கு பாட்டு பாடணும்னா செல்போனோட வந்தேன், வெறும் செல்போனோட வந்தேன். யாராவது ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஓடினாலும் எதை மறக்காது? செல்போன். ஒரு பையன் ஓடினாலும் செல்போன். செல்போனை மறப்பாங்களா? எதை மறந்தாலும் மறக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் தான் பேசுவாங்க. எங்க இருக்கிற அதுதான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. அப்ப அது போல ஆண்டவர் அப்பவே சொல்லிட்டார், வனாந்திரத்தில் தண்ணீர். அப்ப இந்த காலத்துலயும் அப்படிதான். சில பசங்க வனாந்திரமான எங்கேயாவது, ஆனா ஒரு செல்போன் மட்டும் கையில் இருக்கும், உடனே ஆர்டர் பண்ணுவாங்க. ஸ்விக்கிக்கு ஆர்டர் பண்ணுவாங்க, அப்புறம் ஜெப்டோ, ஜொமாட்டோ, இதுக்கெல்லாம் ஆர்டர் பண்ணா இருக்கிற இடத்துலயே சோறு வருது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப இருக்கிற பசங்க அப்படிதான் ஆர்டர் பண்றாங்க. போன்ல அதுலயே காசு வச்சுக்கிறாங்க, அதுலயே ஆர்டர் பண்றாங்க. அவங்க இருக்கிற லொகேஷனுக்கே சாப்பாடு கையில கொடுக்குறாங்க. எல்லாம் போன்லயே. பாருங்க, அப்ப ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மையானது. வனாந்தரத்துல தண்ணீரை ஆண்டவர் தருவேன்னா நம்மளால நம்ப முடியுதா? நம்பிதான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு எந்த மூலையில உட்கார்ந்துக்கிட்டோ ஆர்டர் பண்ணி எடுத்துன்னு சாப்பிடுறான். ஏன்னா நிறைய பேர் சாப்பாடு செய்யறது கிடையாது. வீட்டில் பாதி பேர் இப்பெல்லாம் சாப்பாடு செய்யாம போன்ல ஆர்டர் பண்றாங்க. போன்ல படம் இருக்கும், அந்த படத்தை தொட்டு 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 இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இதுக்கு எவ்வளோ ஆகுது, அதை கட்டிட்டா வீட்டுக்கு தேடி காலிங் பெல் அடிச்சு கையில் திறந்து கொடுத்துட்றான். அவங்க ஈஸியாக சாப்பிட்டுக்கிறாங்க. இப்படி தான் இந்த காலம். வரப்போகிற காலம்லாம் எப்படியே தெரில. ஒருவேளை பெட்ரோல் பங்க் மாதிரி நேராக போய் வாயை திறந்தா அப்படியே ஊட்டி விட்டுருவாங்களோ, அது கூட கஷ்டப்படுவாங்க. எடுத்து சாப்பிட்றது கூட தெரியாது. இல்லைன்னா அது கூட எதனா ஒரு மாத்திரை மாதிரி வந்துருமோ என்னவோ. இந்த மாத்திரை போட்டால் அதை தான் இந்த நிலாவுக்கு போகிறவங்க, விண்வெளிக்கு போகிறவங்கலாம் அந்த மாத்திரை போட்டால் பல நாள் அவங்களுக்கு பசியே எடுக்காது. அந்த மாத்திரை போட்டுப்பாங்க. அதெல்லாம் வர வர உலகத்தில் வந்தாலும் வந்துடும் எல்லாரும். அதுமாரி ஒரு மாத்திரை போட்டுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பசியே இருக்காது. சிலருக்கு 2 நாள் 3 நாள் பசியே இருக்காது. அது மாதிரிலாம் மனுஷன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். அப்போ வனாந்திரத்தில் தண்ணீர்களும் கடுவெளி ஆறுகளும், அங்கே என்ன ஆகுமா? கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்து ஓடும். அது வனாந்திரத்தில் தண்ணீர், கடுவெளியிலே ஆறுகள் பாய்ந்து ஓடும்னா அது உண்மையா ஓடும். அது யாரை குறித்து முக்கியமா சொல்லப்பட்டிருக்குது? வனாந்திரத்தில் தண்ணி ஓடும் தாங்க. தேவன் நினைச்சா
கடுவெளியிலே ஆறுகள் பாய்ந்து ஓடுந்தான், அது உண்மைதான். ஆனா நம்முடைய வாழ்க்கை வனாந்திரம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? நம்ம வாழ்க்கையில என்ன வரப்போகுது? தண்ணீர் வரப்போகுது. அல்லேலூயா. கடுவெளியா இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில ஆறுகள் பாய்ந்து ஓட போகிறது. ரொம்ப வெயிலா இருக்கு, அப்படி நல்ல மழை அடிச்சா எப்படி இருக்கும்? தண்ணி இல்லாம இருக்குது, ரோடெல்லாம் தண்ணியா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். அல்லேலூயா. அடுத்தது இன்னொரு அற்புதம். 1ஆம் வசனத்துல வாசிங்க. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கலித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அப்போ இந்த 1ஆம் வசனத்துல இன்னொரு அற்புதம். வனாந்திரத்துல தண்ணீர் பாயிறது மட்டும் இல்ல, இந்த வனாந்திரம் மகிழ போகுது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையே வனாந்திரமா இருக்கா? உங்க வாழ்க்கையில தண்ணீரை ஆண்டவர் பாயும்படிக்கு செய்வார். அது ஆசீர்வாதமான தண்ணீரா அப்படியே பாயும். உங்களாலே நம்ப முடியாது. ஏன்னா வனாந்திரத்தில் தேவை தண்ணீர். தண்ணீர் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். அது போல உங்களுக்கு என்ன தேவை? உங்க வனாந்திரமான வாழ்க்கையில நீங்க செழிப்பா இருக்கிறதுக்கு என்ன தேவை? சிலர் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா நான் அப்படி செஞ்சிருவேன், எப்படி அந்த 1 லட்சத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்துருவார். நீங்க செழிப்பா இருந்தா போதும். அல்லேலூயா. எனக்கு ஒரு 50,000 இருந்தா என் கடத்தையெல்லாம் அடிச்சிருவேன். நதி பாய போகுது. அல்லேலூயா. வனாந்திரத்தில் அற்புதங்கள் நடக்க போகிறது. வனாந்திரம் மகிழ போகிறது. வறண்ட நிலம் மகிழ போகிறது. தேவன் அப்படியாக உங்களை மகிழபடிக்கு செய்ய போகிறார். அதே நேரத்தில் வறண்ட நிலம் மகிழ்ந்தது என்று சொல்லி 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீர் ஊற்றுகளாகவும். வறண்ட நிலம் மகிழ்வது மட்டுமல்ல, நீரூற்றாய் மாறிடும். அங்கங்க நீரூற்று. இதுதான் அற்புதம். தண்ணி இல்லாத இடத்துல, வறண்ட நிலத்துல அங்கங்க நீரூற்று வந்தா எவ்வளவு சந்தோஷமா உங்களுக்கு இருக்கும். நீரூற்று. இப்படிதான் அங்க அரபு நாடுகள்ல தண்ணிக்கு பதில் பெட்ரோல் அங்கங்க கிடைக்குது. அதை எடுத்து உலகத்துக்கெல்லாம் விற்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதே போல தண்ணீர் இல்லாத இடத்துல தண்ணீர் வந்தா அதை எடுத்து விற்பாங்க. அது போல நம்முடைய வாழ்க்கையில வறண்ட நிலமாய் இருந்தாலும் அது மகிழ்வது மட்டுமல்ல, வறண்ட நிலம் நீரூற்றுகளாய் மாறும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும். அதே நேரத்தில் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். வலு சர்ப்பம்னா என்ன? பாம்பு. அதுக்கு பேர் வலு. வலுன்னா என்ன? ஸ்ட்ராங், பலம் உள்ள. அப்ப அந்த வலு சர்ப்பம் அது இருந்த இடத்துல என்ன ஆசீர்வாதம்? புல், கொறுக்கை, நாணல், இதெல்லாம் உண்டாக போகுது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. இனி அந்த இடத்துல வலு சர்ப்பம் இருக்காது. எந்த வலு சர்ப்பம் நம்ம வாழ்க்கையில நம்மள இவ்வளவு நாள் சாபத்துக்குள்ளாக மாற்றிக்கொண்டிருந்ததோ, எந்த வலு சர்ப்பம் கண்ணை குருடாக்கி கொண்டிருந்ததோ, காதை செவிட குருடாக்கி கொண்டிருந்ததோ, மனம் பதறும்படிக்கு செய்ததோ, அந்த வலு சர்ப்பத்தை தேவன் நம்மை விட்டு நீக்குகிறார். ஏன்னா அங்க புல்லும் கொறுக்கையும் நாணலும் அந்த இடத்துல வலு சர்ப்பம் போயிடும். அந்த இடத்துல இது உண்டாகும். புல் தர இருந்தா கர்த்தரின் மேய்ப்பரானார் அப்படின்னு அந்த ஆடு போய் என்ன பண்ணும்? புல்லெல்லாம் மேயும். அதுபோல புல்லுள்ள இடங்களிலே அவர் நம்மளை மேய்ப்பார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே
அவர் நம்மளை கொண்டு போவார். அதுதான் ஆசீர்வாதம். ஆடுகளாகிய அந்த ஆடுகளுக்கு, அதுபோல தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த புல், அந்த கொறுக்கை, அந்த நாணல் என்பது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் தருவார். நாணல் என்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியுமா? மோசையே நாணல் தான் காப்பாத்துச்சு. நாணல்ல பெட்டி செஞ்சு அதுக்குள்ள மோசையை வச்சாங்க. அந்த நாணல் பெட்டி மிதந்து 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 எங்க போயிடுச்சு? பார்வோனின் குமாரத்தி கிட்ட போய், அந்த பார்வோனின் குமாரத்தி அந்த பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள இந்த நாணல் பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய அவ தன் குழந்தையா தத்தி எடுத்துக்கொண்டாள். அல்லேலூயா. அப்ப தேவன் நாணலை கொண்டாகிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை எதை கொண்டோ உங்களை ஆசீர்வதிக்க போறார். அவர் திட்டம் வச்சிட்டார், அவர் தீர்மானம் வச்சிட்டார். உங்க வாழ்க்கை சோர்ந்து போக போறதில்லை, உங்க வாழ்க்கை கெட்டு போக போறதில்ல. வலு சர்ப்பம் இவ்வளவு நாள் உங்க வாழ்க்கையில ஒருவேளை கிரியை செய்து கொண்டிருந்தா அந்த வலு சர்ப்பத்தை தேவன் அந்த இடத்தை விட்டு துரத்தி அதுக்கு பதில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அதனால தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். அடுத்தது என்ன ஒரு ஆசீர்வாதம் சொன்னா, வறண்ட நிலம் நீரூற்றுகளாய் மாறி போய்விடும். அல்லேலூயா. வறண்ட உங்க வாழ்க்கை, அந்த 7ஆம் வசனத்துல இதெல்லாம் இருக்கு. வறண்ட வாழ்க்கை நீரூற்றாய் அது மாறி போயிடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாய் மாறி போயிடும். முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவு கெம்பீரிக்கும், குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் திறக்கப்படும். இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க, தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. அல்லேலூயா. தேவன் நம்மளை அப்படியே ஆசீர்வதிப்பார். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்க. ஏன்னா உங்கள் தேவன் நீதியை சரி கட்டுறதுக்காக வராரு, சீக்கிரமா வராரு, பதில் அளிக்கிறதுக்காக வராரு. சோர்ந்து போகாதீங்க. நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எத்தனை சோதனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க, எத்தனை தோல்விகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. உங்க தேவன் உங்களுக்காக பதில் அளிக்க வருகிறார். உங்கள் தேவன், ஹல்லேலூயா, நம்முடைய தேவன் வருகிறார், நீதியை சரி கட்ட வருகிறார். அதனால கைகளை உயர்த்துங்க, கைகளை தளர விடாதீங்க. முழங்கால் தள்ளாட விடாதீங்க. மீண்டும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்க குடும்ப ஜெபத்தை ஆரம்பிச்சிருங்க, உங்க தனிப்பட்ட ஜெபத்தை ஆரம்பிச்சிருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம் பண்ற தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல தேவன் வந்து இறங்கி விடுவாரு, நீதியை சரி கட்ட இறங்கி விடுவாரு, கண்களை பார்வடைய செய்வாரு, செவிகளை கேட்க செய்வாரு, முடவரை குதிக்க செய்வாரு, பதறுகிற மனத்தை திடப்படுத்துவாரு. ஹல்லேலூயா ராஜா. அப்பா, எங்கள் பிதாவே, இந்த நீர் ஆசீர்வதித்தே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீக்கும், அவங்களுடைய போராட்டத்தை எல்லாம் நீக்கும், அற்புதங்களை அவர்களுக்கு செய்யும். அவங்களுடைய கண்ணீர் கவலைகளை நீர் மாற்றி வனாந்திரத்தை செழிப்பாய் மாற்றும், கடுவெளியை செழிப்பாய் மாற்றும்.
ஆண்டவரே வள்ளு சர்ப்பம் தங்கியிருந்த இடத்தை ஆண்டவரே புல்லும் குறுக்கையும் நாணலும் முளைக்கிற இடமாய் மாற்றும். அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யுங்க. உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்களாக. உடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அற்புதங்களை உடைய பிள்ளைகள் காண்பார்களாக. சரீரத்தில் நல்ல சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் இருப்பார்களாக. எதிர்காலத்தை குறித்து அவர்கள் அச்சம் இல்லாமல் இருப்பார்களாக. என்ன இயேசு, நீர் வரப்போகிறீர். நீர் வந்து எங்களுக்கு உதவி செய்ய போகிறீர். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உமக்கே சகல துதிகன மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் மீட்புற எங்கள் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.